கிட்டத்தட்ட ஒரு சினிமா பாணி தான். இதுல ஒளிமுறையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சினிமா பாணியில் எழுதி கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட வாசிக்கிறாரு. அந்த வாசிப்பு கூட நம்ம பொதுவா அந்த படங்கள்ல பார்ப்போம். சோகமான காட்சி அப்படின்னா குரலை உள்ள இழுத்துக்கணும், தலையை அப்படி கொஞ்சம் மாத்திக்கணும், கண்ணு கீழே பார்க்கணும், மூஞ்சில எந்த விதத்திலையும் சிரிப்பு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற அளவுல அவர் ரொம்ப பரிதாபமாக வைத்துக்கொண்டு ரொம்ப தாழ்வான குரல்ல அது என்னங்கிறத அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நீங்களும் பாருங்க, இருக்கு இன்ஸ்டாகிராம்லாம். அதை நீங்க காது கிட்ட வச்சு ரொம்ப கிட்ட வச்சு கேட்டாதான் புரியுது. மற்றபடி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு யாருக்கும் தெரியல. கிட்டத்தட்ட கமலஹாசன் பாணி வாசிப்புன்னு அதை சொல்லலாம். அவர் இறந்து போனவங்களுக்கு ஒரு இரங்கல ஒரு பேருக்கு தெரிவிச்சு அதன் பிறகு என்ன சொல்றாருன்னா, இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நான் கடந்த 5 பிரச்சார கூட்டங்கள் நடக்கலங்கிறாரு. ஆனா கடந்த எல்லா பிரச்சார கூட்டங்கள்லயும் இந்த தள்ளுமுள்ளுகள் சில மயக்கங்கள் அடைந்திருக்கு. இது தலைவராக இருக்கிற விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? இதுதான் நம்ம கேள்வியா இருக்கிறது. ரெண்டாவது, அந்த வீடியோட முடிவு என்ன சொல்றாருன்னா, சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னு என்ன வந்தா நீங்க என்ன பழி வாங்க, என் தொண்டர்களை வச்சுங்க, நான் என்னுடைய வீட்டிலேயே அலுவலகத்துல இருப்பேன் அப்படின்னு ஒரு வாசகத்தை கொடுத்திருக்கார். இது அப்பட்டமான பொலிட்டிக்கல் ஸ்டேட், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இறந்தவங்களை சென்று ஏன் பார்க்கலன்னு கேட்கறதுக்கு அவரு இன்னும் சில நாட்களை போய் பார்ப்பங்கிற மாதிரி அந்த வீடியோல பதில் அவரே சொல்லிட்டாரு. இது எவ்வளவு அப்பட்டமான அநாகரிகமான செயல்.